அங்க வந்த மந்திரவாதி அவளை கோபத்தோட நெருங்கி வந்தான். இதையெல்லாம் பார்த்து ஒன்னும் செய்ய முடியலன்னு அவங்க அப்பா அங்கேயே இறந்து போயிட்டாரு. அதை பார்த்து மாயா கதறி அழுதா. ஆனா அதை கூட பொருட்படுத்தாம அவகிட்ட வந்து நின்ன அந்த மந்திரவாதி, நான் இருக்கிற வரைக்கும் நீ ஒருபோதும் அந்த சேலையை தொட முடியாதுன்னு சொன்னா. அதை கேட்ட மாயா அப்பா இல்லாத சோகத்தில் அழுதுகிட்டே அவரை பார்த்தா. அந்த மந்திரவாதி அவளோட முடிய பிடுங்கி அவளோட நகத்தை எல்லாம் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில வச்சு கட்டினா. இத்தனை கொடுமையும் அனுபவிச்ச மாயா, நீங்க எனக்கு செஞ்ச பாவத்துக்கு நான் இறந்த பிறகும் கூட இந்த ராஜவம்சத்துல யாரையும் உயிரோட விட மாட்டேன், எப்படியும் நான் உங்களை பொழி வாங்கியே தீருவேன்னு சொன்னான். அதுக்கு அந்த மந்திரவாதி, இனிமே உன்னால அது முடியாது, இனி உனக்கு இருள் மட்டும்தான் சொந்தம், இறந்த பிறகும் நீ கருப்பு உலகத்துல தான் இருப்பேன்னு சொல்லி மந்திரம் பண்ணி அவளோட உடைகளை எல்லாம் கருப்பா அழுக்க மாத்தினான். அதை பார்த்த மாயா அழ ஆரம்பிச்சா. அவளை உயிரோட புதைக்கிறதுக்காக அங்கிருந்து இழுத்துட்டு போனா மந்திரவாதி. ஒரு பெரிய மயானத்துக்கு நடுவுல நிறைய பூஜைகள் செய்யப்பட்ட ஒரு குழி தோண்டப்பட்டிருந்தது. அந்த குழிக்குள்ள மாயாவை தள்ளிவிட்டா மந்திரவாதி. அவ துடி துடிச்சு வேண்டான்னு சொல்ல கேட்காம கைகளை எல்லாம் கட்டி உள்ள போட்டாங்க. தீராத கோபத்தோட மாயா இறந்து போனா. பல வருஷங்களுக்கு அப்புறமா இப்பதான் மாயா திரும்பவும் அந்த மரண குழியிலிருந்து வெளியில வந்திருக்கா.